மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் தற்போது ஒரு மிக பயங்கரமான மற்றும் அழிவுகரமான நிலையை எட்டியுள்ளது. கடந்த சில மணி நேரங்களில் அமெரிக்க படைகள் ஈரானின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் உள்ள மிக முக்கியமான போக்குவரத்து கட்டமைப்புகளை குறிவைத்து சராசரியாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இதில் 3 பிரம்மாண்ட பாலங்கள், ஒரு ரயில் சந்திப்பு மற்றும் ஒரு பொதுமக்கள் பயன்படுத்தும் விமான நிலையம் ஆகியவை முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பந்தர் அப்பாஸ் நகரை இணைக்கும் பந்தர் காமீர் பாலம் மீது ஏவுகணைகள் விழுந்தபோது அந்த பாதையில் பொதுமக்கள் வாகனங்களில் சென்று கொண்டிருந்ததால் பலர் உயிரிழந்து இருப்பது சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதலில் ஷூர் நதி பாலமும் கரிவே பாலமும் தகர்க்கப்பட்டதால் ஈரானின் மிக முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து முடங்கியுள்ளது. பந்தர் அப்பாஸ் நகரில் உள்ள ரயில் சந்திப்பு மற்றும் தகவல் தொடர்பு கோபுரங்கள் மீது நடத்தப்பட்ட குண்டுவீச்சால் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் பலத்த சேதமடைந்ததோடு பொதுமக்களும் காயமடைந்துள்ளனர். தென்கிழக்கு ஈரானில் உள்ள ஈரான் ஷார் செவிலியன் விமான நிலையம் மீது அமெரிக்க ஏவுகணைகள் தாக்கியதில் ஓடுதளம் அருகே பிரம்மாண்டமான தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வான்பரப்பு முழுவதும் கரும்புகை சூழ்ந்து உள்ள அந்த பகுதியில் மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு ஒரு போர்க்கால சூழல் நிலவி வருவதாக ஈரானிய ஊடகங்கள் கவலை தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் மத்திய ராணுவ கட்டளையகம், அதாவது சென்காம் அமைப்பு, ஈரானின் ராணுவ திறனை சிதைக்கும் நோக்கில் இந்த தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது. பொதுமக்கள் பயன்படுத்தும் பாலங்கள் மற்றும் போக்குவரத்து வசதிகளை தகர்ப்பது சர்வதேச போர் ஒப்பந்தங்களுக்கு எதிரானது என்று சட்ட வல்லுநர்கள் எச்சரித்த போதிலும் அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது தாக்குதல் கொள்கையில் மிக உறுதியாக இருக்கிறார். இந்த மாத தொடக்கத்தில் இருந்து நடைபெற்று வரும் மோதல்களில் இதுவரை 35க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 300க்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் ஈரானின் சுகாதார அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மறுபுறம் அமெரிக்கா தனது தாக்குதல்களை தொடர்ந்தால் ஏமனின் ஹவுதி அமைப்பினரை கொண்டு உலகின் மற்றொரு முக்கிய கடல் பாதையான பாப் எல் மாண்டேப்பை முடக்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள இந்த போர் பதற்றம் சர்வதேச எரிசக்தி விநியோகத்தை பாதித்து உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காண செய்யும் என அஞ்சப்படுகிறது. வல்லரசு நாடுகளின் இந்த நேரடி மோதல் இன்னும் எத்தனை உயிர்களை பலிவாங்கப் போகிறது என்பதுதான் இப்போது உலக நாடுகள் முன் இருக்கும் மிகப்பெரிய அச்சமாக உள்ளது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.